எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏப்ரல் மாதம் அந்த கொள்ளை 6 உயிர் போச்சு. இன்னைக்கு இந்த ஆட்சியை அம்மா அமைச்சு கொடுத்த இந்த ஆட்சியை இழந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு, ஏகப்பட்ட காரணம் இருக்கு, சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் ஒரு ஒண்ணு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், நம்ம கட்சிக்காரர்கள், நம்ம தெய்வமா மதித்த புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களுடைய அலுவலகமாக இல்ல அலுவலகமாக பயன்படுத்திய கொடநாடு. அந்த கொடநாட்டில் நாங்க தர்மயுத்தம் நடத்திருக்கோம். தர்மயுத்தம் நடத்தி ஏப்ரல் மாதம் அந்த கொள்ளை 6 உயிர் போச்சு. பச்சை நம்மளுக்கு தான் கொள்ளை போச்சு. அதுதான் நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியாத உண்மை, தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா வெளிப்படையா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றணும். இல்லாட்டி காப்பாற்றவில்லை என்றால் தமிழக மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா மீது பற்று பாசம் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவார்கள். நான் அப்ப அவரோட இல்லை. ஏப்ரல் மாசம் அந்த கொள்ளையெல்லாம் நடந்தது. நான் சேர்ந்தது செப்டம்பர், ஆகஸ்ட் மாசம், 5 மாசம் கழிச்சு. அப்பயே அந்த கொலை நடக்கும்போது நான் ஒரு அறிக்கை விடுந்தேன். அம்மா அம்மா வாழ்ந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரிதப்படுத்தி இந்த விசாரணை துரிதப்படுத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று நான் கடுமையான ஒரு அறிக்கையை விட்டேன். அதான் நடந்துச்சு. அல்ல, அதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும். உலகத்திலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி அமைச்சிருக்கா தமிழ்நாட்டில் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.